Welcome to the Professor The World this week. I'm reporting on 13th of October 2025 and this is episode number 43. பார்ப்போம் இந்த வாரம் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு இன்னைக்கு அதாவது நம்ம காலையில் அக்டோபர் 13 பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர் முடிவு எடுத்துட்டார்ல. போன வாரம் நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி பீஸ் பிளானை பற்றி. இஸ்ரேல் பீஸ் பிளான் இஸ்ரேல் பாலஸ்டைன் பீஸ் பிளான். இந்த காசா ஸ்ட்ரிப் இனிமே கம்ப்ளீட்டா நல்லபடியா நடக்கணும், இந்த மக்கள்லாம் இனிமே திரும்பி வரணும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் பிளான் 20 பாயிண்ட் பீஸ் பிளான் போட்டாரு. ஸோ அதை தலைவர் சைன் பண்ணி ஆக்டிவா எடுத்துட்டு வர்றாரு. ஸோ எப்படி இது சைன் பண்ணி வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட அந்த நிபந்தனை நிறைவேறிச்சு. என்ன நிபந்தனை கேட்டிருந்தாரு? அந்த ஹாஸ்டேஜஸ் நீங்க ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இஸ்ரேல அந்த பிரிசனர்ஸ் அவங்களும் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ 20 லைவ் உயிரோட இருக்க 20 ஹாஸ்டேஜஸ் இஸ்ரேலி ஹாஸ்டேஜஸ் அமாஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தே ஃப்ரீட். அதுக்கேற்ற மாதிரி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 1900 பிரிசனர்ஸ், அமாஸ் பிரிசனர்ஸ், பலஸ்தீனியன் பிரிசனர்ஸ் அவங்க இஸ்ரேலி பிரிசன்ல இருந்து இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் முக்கியமான விஷயம். கேரண்டீடா கிடைச்ச உடனே தலைவர் ஓகே கிளம்புடா வண்டி ஓடுற ஈஜிப்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷரம் அல் ஷேக் அங்க இருக்க அந்த ஊர்ல ஈஜிப்டுக்கு இஜிப்சியன் பிரசிடென்ட் அப்துல் ஃபத்தே அல் சிசி அவரோட கோஹோஸ்டோட தலைவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு இவர் தான் மெயின். அங்க ட்ரம்ப் தான் மெயின். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா பீஸ் டாக், பீஸ் 2025 அப்படின்னு பெரிய ஒரு இது மாதிரி போட்டு, ஒரு சைன் போஸ்ட் மாதிரி போட்டு, அங்க அமெரிக்கன் சீல் அதுதான் இருக்கு. ஆக்சுவலா எந்த ஈஜிப்ட்ல நடந்தாலும் அமெரிக்கனோட அந்த ஈகிள் சைன் தான் இருக்கு, ஈகிள் சீல் தான் இருக்கு. ஸோ இது காசா பீஸ் சம்மிட் அப்படின்னு தெளிவா போட்டு, இதுல யார் யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பாலஸ்தீன் அத்தாரிட்டி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அப்பாஸ், டர்கிஷ் பிரசிடென்ட் எர்தகன், அப்புறம் கத்தாரி அமீர் தமிம் பின் அல் அமத் அல் தனி, அப்புறம் கனடியன் பிரைம் மினிஸ்டரும் அவங்க போயிருக்காரு பார் கார்னி, அப்புறம் யூகே கேம் ஸ்டைமர் அவரும் போயிருக்காரு. அதுக்கப்புறம் இட்டாலியன் பிரசிடென்ட் அவங்களும் போயிருக்காங்க, ஜியானி அவங்களும் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல நாடுகள்ல முக்கியமா நம்ம தலைவர் இந்த கும்பிடு போடுற மனுஷனை விட்டோம் பாருங்க, சபாஸ் ஷெரீப் அவரு தலைவர் போயிருக்காரு. அவரு ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாரையும் இவர் வர வச்சு, பிரசிடென்ட் ட்ரம்ப் எல்லாரையும் வர வச்சு ஒருத்தருக்கிட்ட கை கொடுத்து போஸ் கொடுத்து போட்டோ பிடிச்சி இந்தியாவும் ரெப்ரசன்ட் பண்ணி, இந்தியாவில ஒரு இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர், யாரோ ஒருத்தர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவர் அமைச்சிருக்காங்க. அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. ஸோ அவரு சும்மா ஏதோ பேருக்கு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. ஸோ இப்ப என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பெரிய ஒரு ஷோகேஸ் மாதிரி தான் நடக்குது. அந்த ஷோகேஸ்ல பாத்தீங்கன்னா தலைவன் ட்ரம்ப் தெளிவா எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் முன்னாடி பேசுறாரு. பின்னாடி பல மக்கள் நிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா சபாஸ் ஷெரீப் லெப்ட் சைட்ல தலைவன் ஒரு பாக்கிறதுக்குன்னா பதத்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ இவரு மெயினா அவர் எதுக்கு கூப்பிட்டுருக்காங்களா, அந்த மாதிரி ஏன் ட்ரம்ப்புக்கு கொடுக்க கூடாது, நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்க கூடாது, அதுக்காக தான் இவர் கூப்பிட்டுருக்க மாதிரி கிளியரா தெரியுது. ஸோ திருப்பி எனக்கு ஒரு பார்ட்டிசிபென்ட் குயிக்கா சொல்லியிருந்தேன், அந்த அட்டெண்டிஸ் சொல்லிடுறேன். அப்துல் ஃபத்தே அல் சிசி ஈஜிப்சியன் பிரசிடென்ட், அப்புறம் முகமது அப்பாஸ் பலஸ்தீன் அத்தாரிட்டி பிரசிடென்ட், அப்புறம் எர்தகன் பிரசிடென்ட் ஆஃப் டர்க்கி, தமிம் பின் அமத் அல் தாடி எமீர் ஆஃப் கத்தார், கிங் அப்துல்லா
The second, Jordan King, King Ahmed bin Isa Al Khalifa, Bahrain King, அப்புறம் Mohammed Sia Al Sudanj, Prime Minister of Iraq, அப்புறம் Ahmad Al Abdullah Al Sabah, Kuwait Prime Minister, Mansour bin Zayed Al Nahyan, UAE Vice President, Prince Faisal bin Farad Al Saud, Saudi Arabia Foreign Minister, Badr bin Ahmad Al Busaidi, Foreign Minister of Oman. அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் லீடர்ஸ் யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கார்னி, கெனடியன் பிரைம் மினிஸ்டர், கீர் ஸ்டாமர், யூகே பிரைம் மினிஸ்டர், இமானுவேல் மேக்ரான், பிரான்ஸ் பிரசிடென்ட், ஃப்ரெடரிக் மர்ஸ், ஜெர்மனி சான்சலர், ஜார்ஜியா மெலோனி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இட்டாலி, பெட்ரோ சாnchez, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்பெயின், மிட்சோடாக்கிஸ், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கிரீஸ், ஜோனஸ் கர், Prime Minister of Norway, Viktor Orban, Prime Minister of Hungary, Nikol Pashinyan, Prime Minister of Armenia, Prabowo Subintao, President of Indonesia, Ilham Aliyev, President of Azerbaijan, Kirtivardan Singh, Minister of State of External Affairs of India. அதுக்கப்புறம் கடைசியில வந்து பிச்சை எடுக்கிறவங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப சாமர்த்தியமா வந்து போயிட்டு இருக்க ஷபாஸ் ஷரீப், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் வந்து அட்டோனியோ குட்டரஸ், அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் ஆண்டோனியோ கோஸ்டா, அப்புறம் அரப் லீக் செக்ரட்டரி ஜெனரல் அஹமத் அபுல் கெய்த். ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லாம் வந்திருக்காங்க. இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் வரல. காமெடி பாருங்க, இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் வரல. ஓகேவா, அவர் தான் முக்கியமா அங்க இருக்கணும், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. அவர் அங்க வரல, ஏன்னா இன்னைக்கு வந்து ஜீவிஷ் ஹாலிடே ஆஃப் சிம்சத் தோராவும், அதனால வந்து அவர் வரல. அதே மாதிரி அமாஸ் அத்தாரிட்டி யாருமே இல்லை. யார் 2 பேர் பிரச்சனை போயிட்டு இருக்கோம், அவங்க 2 பேர் யாருமே கிடையாது. மத்தவங்க எல்லாம் மீட் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க, இது கையெழுத்து வர போட்டு. இது மேல என்ன காமெடி பண்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிட்டு, பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது, அப்படி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட கிங் பிரின்ஸ் வரல, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வரல, சைனா ரஷ்யா இவங்களெல்லாம் யாருமே இன்வைட் பண்ணல. இவங்களே வந்து பார்த்துக்கிட்டு இவங்களே வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. சரி, ஓகே, அதில் அவங்கள பொறுத்த வரைக்கும் எர்டோகனை வந்து ஒரு பெரிய ஆளா வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து அடுத்து வந்து இப்போ ஷபாஸ் ஷரீப் வந்து ஒரு பெரிய ஆளா வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்த கூத்துல எத்தனை நாள் வந்து போயிட்டு இருக்கணும் பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி அது கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து நான் 300 வருஷம் பிரச்சனையை வந்து 300 இல்லை 3000 வருஷம் பிரச்சனையை நான் வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். இனிமே யாரும் வந்து காசால வந்து சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அங்கேயே ஒரு பிசினஸ் போடலான்னு அந்த நாள் வந்து பிளான் பண்ணிட்டாரு போல ட்ரம்ப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கா வந்து கூப்பிட்டு இவர் வந்து இங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, இவன் வந்திருக்காங்க, அந்த மாதிரி வந்து பேசி அதுல வந்து முக்கியமா ஷபாஸ் ஷரீப் வரும்போது, ஷபாஸ் ஷரீப் சொல்லும் போது மட்டும் ஏன் ஒரு 2 வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து கிளியரா தெரியுது இந்த ஆள் இந்த நோபல் பீஸ் பிரைஸை பத்தி வந்து சொல்லுவான், அதனால வந்து இந்த ஆளை வந்து பேச விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆளை கூப்பிட்டு ஷபாஸ் ஷரீஃபை கூப்பிட்டு பேச விடுறாப்புல. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து ஷபாஸ் ஷரீஃபும் என்ன காசு கொடுத்த வேலையை வந்து பாக்குற மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஆளு வந்து கக்கிட்டு போயிட்டோம். இந்த மாதிரி 7 சண்டையை வந்து நிறுத்தி வச்சுட்டாரு எங்க மகராசன், இவர் தான் வந்து இந்தியா பாகிஸ்தானோட சண்டையை நிறுத்தினாரு, இவர் நிறுத்தினா நியூக்ளியர் நேஷன், நியூக்ளியர் பவர் இருக்க கண்ட்ரிஸ் எந்த நிலைமை போயிருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்காங்க. இவர் தான் எங்க தங்க தலைவர், இவருக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கொடுத்தே தீரணும், பாகிஸ்தான் வந்து நாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாப்ல. வேற என்ன காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க சல்யூட் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையை வந்து பின்னாடி வந்து பார்க்கணுமே நம்ம மெலோனியோட ரியாக்ஷன். அதுதான் வந்து செம காமெடி. மெலோனியோட ரியாக்ஷன் வந்து என்னடா இப்படி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெலோனிக்கு கிட்டத்தட்ட மோடியை வந்து ஓரளவுக்கு பிடிக்கும், நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ஷபாஸ் ஷரீப் பேசும்போது ஷபாஸ் ஷரீஃப் ட்ரம்ப்புக்கே வந்து பிடிக்காது. சும்மா ஏதோ வந்து சரி ஏதோ வச்சு ஏதோ பண்ணுமே
பிசினஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்சுவலா நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கணுமே, இந்த மாதிரி வந்து சில நாடுகள்லாம் வச்சு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஆள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்துட்டா கூட கண்டிப்பா கழட்டி விட்டுருவாங்க நினைக்கிறேன். சார் ஆனா பார்ப்போம், இது போக போக எப்படி ஆக போகுது நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு காமெடி என்ன பாத்தீங்கன்னா, அந்த சபாஸ்வரி பேசி முடிச்சுட்டு போன உடனே அதெல்லாம் முடிஞ்சிச்சு, சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, நம்ம கதையை சாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்றாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கம்மியா இருந்தது. ஏன்னா அந்த ஆளுக்கு வந்து முக்கியமா நோபல் பிரைஸ் வாங்கணும். இதே சமயத்துல இன்னும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. நோபல் பீஸ் பிரைஸ் அவார்டு வந்து கொடுத்துட்டாங்க. யாரு கொடுத்தாங்கன்னா மரியா கொரினோ மச்சாடோ அப்படி சொல்லிட்டு வந்து வெனிசுவேலா ஆப்போசிஷன் லீடருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வெனிசுவேலா வந்து டிக்டேட்டர்ஷிப் போயிட்டு இருக்கு, அதுக்கு அகேன்ஸ்டா இவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, டெமோக்ரஸி எடுத்துட்டு வரணும் போராடிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 10 வருஷம் முன்னாடி இங்க பங்களாதேஷ்ல இப்ப கரெக்டா வந்து லீடரா இருக்காரு முகமது யூனுஸ், அந்த அளவுக்கு இதே மாதிரி தானே கொடுத்தாங்க. இதே மாதிரிதான் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்து அந்த ஆளை வந்து தயார் பண்ணி ரெடி பண்ணி பங்களாதேஷ் வந்து ஷேக் ஹசீனா வந்து தூக்கிட்டு முகமது யூனுஸ் வந்து உட்கார வச்சாங்க. அதே கதை தான் இங்கே இப்ப வெனிசுவேலாவும் நடக்கும். வெனிசுவேலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது, அதே மாதிரி வெனிசுவேலாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கும் ஆகாது. ஸோ அதனால வந்து வெனிசுவேலா வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி நோபல் பீஸ் பிரைஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி ஏதோ 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 தோணுது நம்மளுக்கே. ஏன்னா எனக்கு ஒரு சம்பந்தமான திடீர்னு ஒருத்தர் கூப்பிடுறாங்களே அப்படின்னு வந்து நினைச்சவே கூடாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணங்கள் இருக்கு. ஸோ இது இன்னும் ஒரு 5-6 வருஷம் போன அப்புறம் தான் தெரியும் இந்த மரியா கொரினா வச்சு என்ன பிளான் பண்ணிருக்காங்க டீப் ஸ்டேட்டு. அது வரைக்கும் அமைதியா நம்ம வந்து பார்ப்போம். சரி, இப்போதைக்கு 2 மேஜர் நியூஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் இன்னொரு மேஜர் நியூஸ் வந்து நம்ம தலைவர் ட்ரம்ப் போன இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் த நைல் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஈஜிப்ட்ல. அது வந்து அது ஒரு பெரிய ஒரு அவார்டு. அதே மாதிரியே வந்து ட்ரம்ப் இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேல போடும்போது இந்த இஸ்ரேல்ல இருக்க அங்க வந்து கெசட் அங்க வந்து அவங்க பார்லிமெண்ட் இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல இருந்து பேசும்போது அங்கேயே வந்து இஸ்ரேலுக்கு உயரிய அவார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெத்தன்யாஹூ வந்து இவர் வந்து நாமினேட் பண்ணாங்க. அதாவது உங்களுக்கு பீஸ் பிரைஸ் கிடைக்குதோ இல்லையோ, பட் இஸ்ரேலோட உயரிய விருது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கிறதுக்கு நான் வந்து இது வரைக்கும் இஸ்ரேலிய தவிர வேற வெளிநாட்டவர் யாருமே கிடைச்சதில்ல. பட் யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப்பை நான் நாமினேட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்றாப்புல நெத்தன்யாஹூ. ஸோ அங்க போய் வந்து அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனு இங்க முடிச்சுட்டு அங்க இஸ்ரேல்ல போயிட்டு போகுது. இஸ்ரேல வந்து எல்லாரும் கையெல்லாம் தட்டி இது வந்து பெரிய விஷயம் பண்ணிட்டாரு, ஒரு பெரிய ஒரு இது தானே. ஏன்னா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இஸ்ரேல் சப்போர்ட் தான். அது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க சும்மா வந்து யோசிச்சு பாருங்களேன், இந்த பாகிஸ்தான் வந்து இது மாதிரி கிறுக்கு நாடு பாருங்களேன். அது வந்து ரைசிங் லயன் அப்படின்னு ஒரு ஈரானை போய் அட்டாக் பண்ண இஸ்ரேல் போய் அட்டாக் பண்ண வந்து ரைசிங் லயன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆபரேஷன் நேம். அப்படி ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர், அதாவது ராத்திரியோட ராத்திரா போயிட்டு அடி 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 யாரு ஈரான் அந்த நியூக்ளியர் சைட்டை போய் அடிச்சது. யார் அடிச்சது? அமெரிக்கன்ஸ் அடிச்சது, யூடியூப் பாம்பர் வச்சு. ஸோ அது வந்து மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஸோ அதை பத்தி வந்து பெருமையா வந்து இஸ்ரேல் வந்து பேசினாங்க. அதை வந்து பெரிய பாராட்டினாங்க ட்ரம்ப்பை. ட்ரம்ப் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்டான ஆளு, அவர்களால கண்டிப்பா இது எதுவுமே நாங்கள் சாதிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது ஈரான் அட்டாக் பண்ண நாட்டுக்கு தான் வந்து இவர் வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து யார் சொல்றாங்க? சபாஸ் ஷெரீப் சொல்றாரு. ஈரான்ல இருக்கவங்க கேட்டு என்னத்த பண்ண போறாங்க? காமெடி தான். எதுவும் சொல்ல முடியல, அமைதியா தான் இருக்கான், ஒன்றும் பண்ண முடியல.
சரி, அப்படியே நம்ம வந்து இதுதான் வந்து பாருங்களேன், சும்மா மூடிட்டு இருக்க வேண்டியதானே. இங்க வந்து இந்தியாவுக்கு வந்து அமீர் கான் முட்டாய் அவர் வந்து வந்திருக்காரு. ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர் அமீர் கான் வந்த டைம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, பாகிஸ்தானுக்கு கடுப்பாயிடுச்சு. பாகிஸ்தான் வந்து போயிட்டு ஆப்கானிஸ்தான் ராத்திரியா காபூல்ல போய் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. அது என்ன சொல்லிருக்காங்கன்னா, தெஹ்ரிக் தாலிபானோட கேம்பை போய் நாங்க அடிக்கிறோம். எப்படி இந்தியா வந்து சொல்லிச்சோ, நாங்க போயிட்டு டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாம் நாங்க அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லிச்சோ, அதே மாதிரி இவங்க வந்து நாங்க வந்து தெஹ்ரிக் தாலிபானோட கேம்ப் காபூல்ல இருக்கு, ஸோ அதை வந்து நாங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. ஆப்கானிஸ்தானும் சும்மா உள்ள, ஆப்கானிஸ்தான் வந்து மிரட்டியே இந்த மாதிரி வந்து, ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா அமெரிக்கா என்ன நடந்தது, ரஷ்யா என்ன நடந்தது, சோவியட் யூனியன் என்ன நடந்தது, இதெல்லாம் நீங்க போய் அவங்க கிட்ட போய் கேட்டு போடுறா, நீங்க எங்ககிட்ட போய் வந்து பிரச்சனை பண்றீங்களா, யூகேக்கு என்ன நடந்து போய் கேளுங்களா, எங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களை நான் தம்சம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணி 58 போலீஸ் சோல்ஜர்ஸ், அமெரிக்கன் பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் வந்து இறந்ததா அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, 100க்கு மேலேயே வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்ப பாருங்க, இவனுங்க பாகிஸ்தான் எப்பவுமே தான் காமெடி அடிச்சிடானுங்க, அப்புறம் திருப்பி அடி வாங்கும்போது வந்து எவன் காலையாவது ஊதையோ சண்டை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த சொல்லி, இப்போ யார் வந்து நிறுத்த சொல்லியிருக்கா, சவுதி அரேபியாவும் கட்டாரும் சேர்ந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட பேசி சரி சண்டையை முடிவுக்கு எடுத்துட்டு வந்துருங்க, எதுக்கு அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டையை முடிவுக்கு இப்போதைக்கு சீஸ்ஃபயர் பண்ணிடுவாங்க. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான்ல இருக்க தாலிபானுக்குள்ள பிரச்சனை. இதே பாகிஸ்தானுக்கு இதே ஒரு பிரச்சனை போயிடுச்சு, போய் 6,000 பேர் அடிக்கிறது, பிரச்சனை ஏற்படுத்துறது, அதுக்கப்புறம் ரொம்ப அடியாகிற டைம்ல வந்து காலில் வந்து ஐயோ சண்டை நிறுத்த சொல்லுங்க, எங்களால முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த வச்சிடுறது. அப்பவே இவங்களை எங்க போய் சொல்ல. சரி, இது வந்து போக போக தெரியும் எந்த நிலைமைக்கு போக போகுதுன்னு. இந்த ஜெய்சங்கர் வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொன்னாரு, இந்த மாதிரி அமீர் கான் வந்து இந்தியாவுக்கு வந்த அந்த டைம்ல ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர், we are going to resume our consulate in ஆப்கானிஸ்தான். ஸோ அது வந்து சொன்னாரு. ஒரு ஆப்கானிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் ஒரு பிரதரா தான் வந்து பாக்குறாங்க இந்தியாவை. எப்படி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு, அதாவது ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட் வந்து ஒரு பைக் ஓட்டுறவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள என்ட்ராக பார்க்குறாரு. அது கேட்குறாரு, இந்த மாதிரி நான் பாஸ்போர்ட் கட்டுறேன் அப்படின்னாரு. அங்க இருக்க ஒரு தாலிபான் செக்யூரிட்டி செக் பண்றவர் வந்து இந்த மாதிரி வந்து எந்த நாடு அப்படின்னு கேட்கறாரு, வந்து இந்தியான்றாங்க. இந்தியாவா, சரி நீங்க இந்தியாவா வேணாம், நீங்க பாஸ்போர்ட் கூட காட்ட தேவையில்ல, இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து உள்ள வழி அனுப்பி விடுறாரு. வெளியே சும்மா கூட வழி அனுப்பல, சாய் வேணுமா கேட்குறாரு, பிடிச்சிட்டு போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு மாதிரி ஒரு ரொம்ப பிரதர்லி ரிலேஷன்ஷிப்பா மாறிட்டு இருக்கு. அது வந்து பாகிஸ்தானை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் திருப்பியும் ரீடேக் பண்ணும்போது பாகிஸ்தான் இருக்க இம்ரான் கான் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு அடிமையோட அடிமையோட விடுதலை வந்து வந்துருச்சு, யாருக்கு இனிமே சங்கிலி அவங்க காலில் இருக்க சங்கிலியை வந்து உடைச்சிட்டாங்க, அவங்க வந்து இப்ப நிரந்தரமா வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. ஒரு எதிர்பார்த்தே வந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒன்னா சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா நடந்தது வேற விஷயம். ஸோ இந்தியாவோட அவங்க இன்னும் தாலிபான் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸா தான் போனாங்க. ஆப்கானிஸ்தான் இன்டர்ன் கவர்மெண்டோட இப்ப தாலிபானும் இந்தியாவோட they are continuing the relationship. சரி, ஓகே, ஐ ஹோப் யூ guys see much better news the upcoming episodes. நல்ல விஷயங்களும் நடக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி முக்கியமா இந்த ஒரு வயசான அந்த எல்லோ காயை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லோ காய்னா யாருன்னா ட்ரம்ப் தான். அந்த ஆள் வந்து கிட்டத்தட்ட அந்த பீஸ் பிரைஸ், நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கிடைக்கிற வரைக்கும் அந்த ஆள் சும்மா இருக்க மாட்டான் போல. ஏன் சொல்றேன்னா, இந்த மரியா கொரினா வந்து அவருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவார்டு இது எனக்கு கிடைச்சிருக்கு, இது உங்க பேர் சொல்லி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த அம்மா சொல்லுவா, அது சொல்றான். இந்த ஆளு உண்மையா சொல்றான், ஆளு விட்டா அப்படி கதை விடுறானா யாருக்குமே தெரியாது. சரி, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த வாரம் என்னென்ன விஷயங்கள் வந்து வரது வந்து பார்ப்போம். If you guys like this video, do subscribe to the channel and click on the like button and share பண்ணுங்க.
ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். Until then, this is Professor signing off. Take care. Bye.